அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வரலாறுகளை எப்படி ஸ்டோரி வடிவத்தில் சொல்லி அதன் வழியாக நமக்கு என்ன புரிய வைக்கின்றான் என்பதனை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே சில சம்பவங்களை பார்த்தோம். இன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவனுடைய மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அந்த ஊரை விட்டுட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. எங்க போறோம்னு தெரியாம போய் மதியன் என்ற ஒரு நகருக்கு, ஒரு சிட்டிக்கு, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த ஊரினுடைய பார்டர்ல எல்லையில எல்லாரும் ஒரு நீர்நிலை இருக்கு. அங்க அவங்களுடைய கால்நடைகள்ல தண்ணீருக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேய்ச்சல்லாம் முடிஞ்சு கால்நடைகளை தண்ணீருக்கு விடுவாங்க, தண்ணீர் குடிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கால்நடைகளோடு 2 பெண்கள் மட்டும் அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, ஏன் நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அந்த பெண்கள் சொன்னாங்க, இந்த ஆண்கள்லாம் மேய்க்கிறவங்கெல்லாம் எல்லாரும் தண்ணி போட்டிட்டு போன உடனே, அவங்கெல்லாம் எல்லாரும் ஆண்களா இருக்கிறாங்க, போன உடனே நாங்க போய் அப்புறமா தண்ணி போட்டுவோம், தண்ணிக்கு விடுவோம் கால்நடைகளை அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கால்நடைகள்லாம் விரட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தண்ணிக்கு விட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதுக்கு பிறகு அவங்கள இருந்து ஒரு பெண் கூப்பிடுறாங்க, எங்களுடைய தந்தை உங்களை கூப்பிடுறாரு, நீங்க செஞ்ச வேலைக்கு ஏதாவது கூலி தரலாம் அப்படின்ட்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு வேலையை செய்து விட்டு, இந்த வேலையை அந்த தண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நிழல்ல ஒதுங்கி நின்று இப்ப என்னங்க போறது தெரியல, என்ன செய்யறதே தெரியலையே, நிழல்ல ஒதுங்கி நின்று அல்லாட்ட துவா செய்யறாங்க. எல்லாம் என்ன நன்மை செஞ்சாலும் சரி, அப்படி எல்லா வகையான நன்மையிலையும் நான் தேவையோட ஒரு கையிற நிலை, என்ன செய்யறதுன்னு அடுத்தாப்புல தெரியல. அப்ப எல்லா நன்மையிலையும் நான் தேவை உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. அப்படி நிலைமையில அந்த பெண் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க எங்களுடைய தந்தையார் அப்படின்னு கூப்பிடும்போது சொல்றாங்க, அவங்க முன்னமே சொன்னாங்க, எங்க தந்தையார் ரொம்ப வயசான ஆளுனால நாங்க தான் இந்த ஆடு எல்லாம் வச்சு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னோன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா அவங்க தந்தையாரிடம் வந்த போது அவங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிள்ளைக்கு சொல்லியிருப்பாங்களோ மக்கள் நீ செஞ்ச உதவி எல்லாம் சொன்னாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன உடனே, அநியாயக்கார கூட்டத்திட்ட இருந்து அல்லாஹ் உன்னை காப்பாத்திட்டான், நீ கவலைப்படாத, நீங்க என் மக்கள் 2 பேர்ல, இந்த மகள்கள் 2 மகள் இல்ல, ஒரு மகளை உனக்கு திருமணம் பண்ணி தர்றேன். அப்படி திருமணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா, நீ 8 ஆண்டுகள் என்கிட்ட வேலை செய்யணும், விரும்பினா 10 ஆண்டுகள் கூட, அதுக்கு மேல 10 ஆண்டுகள் கூட இருந்துக்கிறலாம், அது ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி நான் திருமணம் பண்ணுறதுக்கும் ஒத்துக்கிட்டு திருமணம் செய்து அங்கே அந்த அவங்க போட்ட அந்த ஒப்பந்த காலத்தை வேலை செய்து நிறைவேற்றி விட்டு பின்னர் திரும்பி வந்தாங்க. தன்னுடைய குடும்பத்தாரோடு அவ்வளவு காலத்துக்கு பிறகு திரும்பினார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறது. இந்த சம்பவத்தில் மதிய நகரில் நடந்த இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இதில் பெறக்கூடிய படிப்பினைகள் பாடங்களாக எதை சொல்லி தருகிறான்னு சொன்னா, அந்த பெண்களுக்கு நம்ம ஒன்றை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கிறோம், நமக்கு ஒண்ணுமே வழி இல்லை, ஒரு கையிறு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூட அங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உதவியை செஞ்சுட்டு நீங்க அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்துவான் என்ற ஒரு செய்தியும் இதுகளில் இருக்கு. நீங்க முடியுமையானால் மற்றவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உங்களாலான உதவிகளை செஞ்சுட்டு நீ அல்லாட்ட இதெல்லாம் செஞ்சது உனக்காகத்தான். அப்போ உன்னிடத்துல இருந்து நான் எல்லா வகையான உலகத்தை அல்ல அப்படிதான் கட்டமைச்சிருக்கான். நீங்க ஒரு உதவி செஞ்சா ஒரு உதவி உங்களுக்கு வேற ஒரு புறத்துல இருந்து நல்லா ஏற்படுத்துவான் அப்படிங்கிற ஒண்ணும் இருக்கு. 2வது முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இன்றும் முஸ்லிம்களிடத்திலே பெண்களை திருமணம் செய்யும் போது வரதட்சணையாக பெண் வீட்டாரிடமிருந்து ஆண்கள் வாங்கி கொண்டு திருமணம் செய்வது நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஏறத்தாழ 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு உள்ள நம்ம காலகட்டத்தில் அதை ஒரு சாதாரண ஆளுடைய சம்பளம் போட்டு பார்த்தாலும் பல லட்ச ரூபாய்களை மகராக கொடுத்து அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மினிமம் 8 ஆண்டுகள் வேலை தவணையே பூர்த்தி செஞ்சுட்டு அவர் கிளம்பிட்டாங்க அங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப 8 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சிருந்தாலும் அப்ப அதுல ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை போட்டு மொத்தம் கூட்டி பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மகருக்காக அங்க செஞ்சுட்டு தான் ஒரு திருமணம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்வதன் வழியாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஆண்கள் மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அது மகர் சும்மா பேருக்கு எழுதிக்கிட்டு 5 கிராம் தங்க செயின், 6 கிராம் தங்க செயின், 10 கிராம் தங்க செயின் இருக்கக்கூடாது. அது ஒர்த்தா இருக்கணும், அந்த பெண்ணுக்கு ஒர்த்தாக கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்கப்பட்டு விடணும் அப்படிங்கிற செய்தியும் இதில் சொல்லப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் படிப்பனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.